தம்பி, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால். தமிழ்த்தாய் வாழ்த்து. கடலொடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் மதனமென திகழ்பரத கண்டமிதில் எத்தனமும் அதிசிறந்த திராவிடர் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தனித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிரமை சிறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இன்னாத குரல் கனி இருக்கும் காய்கவர் தற்று. திருக்குறளின் பொருள்: இனிய சொல் இருக்கும் போது இன்னா சொல் பேசுவது, கனி இருக்கும் போது காயை உண்ணுவது போல். பழமொழி: God is love, அன்பே கடவுள். GK, who is father who is B.R. அம்பேத்கர். பொதறிவு: எந்த விலங்கு நின்று கொண்டே தூங்கும்? யானை, குதிரை, ஒட்டகச்சிவிங்கி. இன்றைய செய்திகள்: மாணவர்கள் சிறார்கள் பாதுகாப்பில் முக்கிய பங்கு அளிக்க வேண்டும். முதல்வர் ஜோசப் விஜய் அறிவுறுத்தல். புதிய பாடத்திட்ட வடிவமைப்பு குழு மங்கள்யான் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தலைமையில் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. ஆந்திரா பிரதேசத்தில் உள்ள 2 பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழாக்களில் இன்று ஜூன் 30 மற்றும் ஜூலை 1 ஆகிய தேதிகளில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பங்கேற்பு உள்ளார். விளையாட்டு செய்திகள்: 9 தங்கம் உள்பட்ட 26 பதக்கங்கள். தேசிய சீனியர் தடகளத்தில் தமிழக அணி சாமிய 109 புள்ளிகளுடன் தமிழக அணி முதலிடம் பிடித்துள்ளது. ப்ரோ ஆக்சி லீட் சீட் அவுட்டில் இங்கிலாந்தை வீழ்த்திய இந்தியா லண்டனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி இங்கிலாந்தை வீழ்த்தியது. Today headline: Chief Minister Joseph Vijay has asked students to play an important role in ensuring the safety and protection of students. New curriculum design committee has been reconstituted under the chairmanship of Milswamy Annadurai, the renowned committees in Andhra Pradesh. On June 13 and July 1. Sports news: Tamil Nadu emerged as the champion at the National Senior Athletics Championship, securing 26 medals, including 9 gold medals. The team finished first with 109 points. Thank you. இலுப்பூர் சங்கரன் மண்டல் முஸ்லீம் அசோசியேஷன் நடத்தும் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் இஸ்மான் குழு தலைவர் திரு ரிஜாலி அவர்களையும் மற்றும் பொறுப்பாளர்கள் ஜெயிலுலுதீன், சபீர் அகமது, நவாஸ் அகமது மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் SMC உறுப்பினர் திரு தாஜுதீன் அவர்கள், அண்ணன் திரு கருணாநிதி, உதயசங்கர், பெற்றோர், பரிசு பெற வந்து இருக்கும் மாணவ செல்வங்கள், வருங்காலத்தில் பரிசு பெற போகும் மாணவ செல்வங்கள், ஆசிரியர்கள், அலுவலக நண்பர்கள் அனைவரையும் பள்ளியின் சார்பாகவும் தலைமை ஆசிரியர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் இஸ்மான் குரூப் இஸ்லாமிய சகோதரர் அவர்களுக்கும் மற்றும் PTA பொருளாளர் மற்றும் செயலாளர் அவர்களையும் வருக 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 என மீண்டும் ஒரு முறை பள்ளியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நம் பள்ளி மிக சிறந்து விளங்குகின்றது. அதாவது இந்த முறை 12ஆம் வகுப்பில்
89% எடுத்து நமது மாணவர்கள் நம்ம பள்ளிக்கு 9.26% எடுத்து நமது மாணவர்கள் மிக சிறந்த தேர்ச்சியை பெற்றிருக்கின்றனர். நமது பள்ளியானது சென்னார் கோயில் ஒன்றியத்திலே மிக சிறந்த ஒரு பள்ளியாக விளங்கி கொண்டிருக்கிறது. இங்கே வெளியிலையும் ஒரு நல்ல பெயரை சம்பாதித்து கொடுத்திருக்கிறது. அதே சமயத்தில் நமக்கு 95%க்கும் மேலே நமது பள்ளியானது தேர்ச்சி சதவீதம் 95% வந்து நம்ம மாணவர்கள் பெருமை சேர்த்திருப்பாங்க. அதே மாதிரி 10th-லையும் ஒரு 76% எடுத்து நம்ம மாணவர்கள் சாதனை புரிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த பள்ளிக்கு சில வராத மாணவர்கள் தான் கொஞ்சம் தேர்ச்சி குறைஞ்சிருச்சு. அதுவே இந்த முறை அந்த மாணவர்கள்லாம் நம்ம பள்ளிக்கு முதல்ல வர்றப்ப பார்த்தீங்கன்னா இந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு அந்த வள்ளலார் கூறுவார். அது மாதிரி பள்ளியில் பார்த்தீங்கன்னா நிறைய அடிப்படை வசதிகள்லாம் இல்லாமல் இருந்தது. பள்ளி நல்ல பள்ளி, மாணவர்களே சிறந்த பள்ளி, ஆனால் அடிப்படை வசதிகள் கொஞ்சம் குறைவாக இருந்தது. நிறைய லைட்டு வசதிகள் மற்றும் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து நம்ம பள்ளிக்குடைய அடிப்படை வசதியை நல்ல முறையில் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு நன்றி சொன்னாலும் ஈடு ஆகாது இல்லையா? கோடான கோடி நன்றிகளுக்காக நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தபடியாக நம்ம பள்ளிக்கு பார்த்தீங்கன்னா அந்த யூரினல் பிரச்சனை நிறையா இருந்தது. அது குறிப்பாக மாணவர்களுக்கு உடனடியாக அவங்கக்கிட்ட நம்ம சொன்னோம், ரொம்ப அடிப்படை வசதி, இந்த ரொம்ப முக்கியமான வசதி இது தேவை அப்படின்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட ஒரு 15 யூரினல் போட்டு மேலே டேங்க்லாம் வச்சு பெயிண்ட்லாம் அடித்து கதவுலாம் போட்டு நல்ல வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதற்கும் நம்ம பள்ளியின் சார்பாக அவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் நம்ம தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தது நம்ம பள்ளிக்கு மேலும் அனைத்து வகுப்பறைக்கும் பிளாக் போர்டில் பெயிண்டிங் பண்ணி கொடுத்தாங்க. அதாவது நிறைய வசதிகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளி பசுமை பள்ளி என்பதால் உடனே ஒரு 700 தாவரங்களை கொண்டு வந்து நம்ம சுதந்திர விழாவில் கொடுத்து அனைத்து மாணவர்களுக்கும் நம்ம பள்ளியும் சரி வெளியிலையும் அவங்க வீட்டிலையும் சரி பசுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தை ஏற்படுத்தி நல்ல ஒரு அருமையான ஒரு அமைப்பை நம்ம பள்ளிக்காக ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இதுக்கெல்லாம் நம்ம வந்து மாணவர்கள் நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி கடன் பட்டிருக்கணும். பள்ளியின் சார்பாக அவர்களுக்கு நம்ம நன்றிகளையும் பாராட்டுகளையும் நம்ம தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் அதாவது ஒரு தேவைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 இருக்குது. ஒன்று கேட்டு நம்ம பெறுவது, இன்னொன்று கேட்காம பெறுவது. அதாவது நம்ம அந்த 2மே இவங்க செய்கிறது தான். அதாவது கேட்காமலையும் நமக்கு செஞ்சு தருவாங்க, கேட்டும் செஞ்சு தருவாங்க. இந்த 2மே செஞ்சு தருவாங்க தான் நம்ம இந்த இஸ்மான் குரூப் என்ற இந்த இஸ்லாமிய சகோதரர்கள். அந்த மாதிரி இன்னும் நிறைய உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு சொல்லுங்கள், நிச்சயமாக நம்ம பள்ளிக்காக செஞ்சு தரோம். பள்ளியை ஒரு நவீனப்படுத்தி அனைத்து அடிப்படை வசதிகளும் நிறைந்த ஒரு பள்ளியாக ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நம்மளை வந்து தொடர்பு கொள்வோம். இன்முகத்தோடு கூப்பிடுவாங்க, நம்மள்கிட்ட சொல்லுவாங்க வந்து என்ன வேணும் உங்களுக்கு அனைத்து செஞ்சு தரேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம பள்ளிக்கு பெயிண்டிங்கும் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. ஆனால் அது ஏதோ ஒரு காரணத்தால் அது வேறு ஒரு பள்ளிக்கு மாறிட்டுது அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக நம்ம பள்ளிக்காக அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தருவாங்க. நாமளும் அவங்ககிட்ட நம்ம நிறைய முறையிடுவோம். அவங்களால முடியாட்டவங்களும் கண்டிப்பாக வெளியில் ஸ்பான்சர் பிடிச்சி கூட நம்ம பள்ளிக்கு நிச்சயமாக நல்ல முறையில் செஞ்சு தருவாங்க. அவர்களுக்கு நம்ம நன்றிகளையும் பாராட்டுகளையும் பள்ளியின் சார்பாக நம்ம தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக மீண்டுமான மதிப்பெண் பெறணும். அவங்க அங்கே பணம் சம்பாதிக்கிறாங்க, நீங்கள் இங்கே வந்து மதிப்பெண்ணை சம்பாதிக்கணும். இது மட்டும் தான் நீங்கள் குறிக்கோளாக நீங்கள் வந்து திறந்து வைக்கும். நீங்கள் இப்போ புத்தகத்துக்கு நீங்கள் தலை குனிந்து நின்னீங்கன்னா எதிர்காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் தலைநிமிர்ந்து இருக்கலாம். நீங்கள் ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிங்கிற கோரிக்கையோடு உங்கள் வந்து நம்ம பள்ளிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களையும் பெற்றோர்களையும் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வருக நான் மீண்டும் ஒரு முறை கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்து நன்றி வணக்கம். 12வது 10வது பரிசு விழா மாணவர்களுக்கான பாராட்டு கௌரவங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. இதுக்காக தலைமை ஆசிரியர், டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த பரிசளிப்பு விழா ஏன் கொடுக்குறேன்னா, அது அந்த உட்காந்துருக்காங்களா, அதே மாதிரி நானும் அங்கே உட்காந்துருக்கேன். நானும் இந்த ஸ்கூல் ஓல்டு ஸ்டூடெண்ட் தான். நானும் 10th 411 மார்க் எடுத்தேன்.
எனக்கு இந்த மாதிரி ப்ரைஸ் கொடுத்தாங்க. அந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருக்காங்க இந்த எஸ்பானில். அவங்க ஆசைப்படுறது என்னன்னா, இதே நாங்கள் வாங்கின பரிசை வாங்கின மாதிரியே நீங்களும் வாங்கணும், நீங்களும் ப்ரைஸ் எடுக்கணும். அதுக்கு தான் ஆசைப்படுறேன். சார் சொன்னால் 89% எடுத்தான்னு சொன்னார். 100% இந்த ஸ்கூல் மார்க் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன், நல்ல மார்க் எடுக்கும். அதுதான் விரும்புகிறேன். அது ஒரு மோட்டிவேஷன் தான் இந்த ப்ரைஸுக்கு விழாவே. இந்த ஸ்கூல் நம்ம வட்டாரத்தில் அக்ரவுண்ட் ஹைஸ்கூலு நம்பர் 1 வரணும். அந்த ஒரு முக்கிய தொலைநோக்கு பார்வையால் தான் இந்த பரிசல் விழாவே நாங்கள் நடத்துகிறோம். நானும் இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி பண்ணுறதான் அப்போல்லாம் வந்து கீழ்த்துப்பட்டவாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி கட்டணத்தை படிக்கிறீங்க. நானும் சங்கர்லாம் படிக்கும் போது தான் இங்கே வந்து கீர்த்து தான் இருக்கும், மண்ணில் இந்த மாதிரி உட்காந்து படிப்பாங்க. இப்போ உங்களெலாம் ஸ்கூல் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, லைட் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ லைட்லாம் கிடையாது. அப்போதைக்கு இப்போ இந்த ஸ்கூல் எப்படி உருவாச்சுன்னா 1992 ஒரு கீர்த்துக்கோட்டை இருக்கும்போது பையனுக்கு பாம்பு எடுத்துச்சு. அப்போ ஸ்ட்ரைக் நடத்துனாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கூலோட பில்டிங்கை ஆரம்பித்தாங்க. அப்போ தான் இந்த கட்டணமே உருவாச்சு. நாங்கள் படிக்கும் போது இந்த கட்டணமே கிடையாது. எப்படின்னா எங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க, பேனா பென்சில்லாம் கொடுத்தாங்க. ஆனால் மார்க்கெலாம் கம்மி, 400 400 எடுத்தோம். நீங்கள் 500 இந்த +2 பார்த்தேன், 500 மேலே எடுக்கணும். அந்த ஒரு மோட்டிவேஷன் தான். இதை நீங்கள் இன்னும் 500 மேலே எடுத்தால் இன்னொன்று ப்ரைஸ் நிறைய அதிகமாக கொடுக்க நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இஸ்பான் சார்பில் கண்டிப்பாக இன்னும் அதிகப்படியான உதவிகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் செய்வோம். இந்த பரிசல் நடத்தக்கூடிய ஜெயந்தி அண்ணன், நவாஜ் அண்ணன், சபீர் அண்ணன், மன்சூர், அசரப் அண்ணன் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இலப்பூர் சங்கரவிந்தால் முஸ்லீம் அசோசியேஷன், அதாவது இஸ்வான் நடத்தும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நிகழ்ச்சியினுடைய விழாவின் தலைவர், பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், பாசத்திற்குரிய ஆசிரியர் அவர்களே, வருகையிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாசத்திற்குரிய பெற்றோர் ஆசிரியர் பொருளாளர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு தம்பி சங்கர் அவர்களே, வருகையிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இஸ்வான் நிர்வாகத்துடைய பொறுப்பாளர்கள் பேர்லாம் அந்த பேர் வந்து அனைவருமே தெரியும். இசாலி தலைவர், இசாலி ஜெயினுதீன், சபீப் ரஹ்மான், அஸ்ரப் அலி, அருமை தம்பி மன்சூர் அலி, நவாஜ், அருமை அண்ணன் மனிதநேய ஜனநாயக கட்சியில் வந்திருக்காங்க. அதே போல எல்லாருமே தெரியும். பேரு மறந்துருக்கிறார். ஒன்றும் இல்லை, உங்கள் அத்தனை பேரையும் ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறது இந்த பள்ளியோட தம்பி சொன்னார். நான் இந்த பள்ளியில் படித்தேன், இந்த பள்ளியில நானும் பரிசு பெற்றேன். நான் பெற்ற பரிசை நீங்கள் அனைவரும் பெற வேண்டும். இப்பள்ளியில் உள்ள மாணவ செல்வங்கள் அத்தனை பேரும் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. அதே போல நானும் இந்த பள்ளியில படித்தவன் தான். படித்துதான் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு துறையிலையும் பரிசு பெற்றிருக்கிறோம். அந்த பரிசை நீங்களும் பெற வேண்டும். நீங்கள் பெற்று வீட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. நாங்க படிக்கிறப்ப கீர்த்துக்கோட்டை தான் இருந்துச்சு. நாங்கெல்லாம் படிக்கிறப்ப 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிளேட்டும் ஒரு ஸ்லேட்டை தான் எடுத்துட்டு போவோம் படிக்கிறதுக்கு. யாரு? ஒரு பிளேட்டு ஒரு ஸ்லேட்டு, வேற எதுவும் கிடையாது. அதை எடுத்துட்டு போய் தான் படிச்சோம். ஆனா இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கு மாணவ செல்வங்களுக்கு மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, அனைத்து உதவிகளையும் செய்கிறது. நான் முதல்வன் திட்டத்துல இருந்து அனைத்து திட்டமும் இருக்கு மக்கள் படிக்கிறதுக்கு. உங்களுக்கு நாங்களாம் அந்த காலத்துல படிக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த உதவியும் கிடையாது. அந்த காலத்திலே படித்தோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் படிக்கிற நீங்கள் இந்த மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். அதோட தம்பி சொன்னார், நான் 411 டென்த்ல எடுத்தேன், நீங்க 500க்கு 500 எடுக்கணும், மார்க் கூட எடுக்கணும், நல்லா படிக்கணும், மாவட்ட அளவில் சங்கரநந்தல் முதலிடத்தை பெற வேண்டும், சங்கரநந்தல் அரசு மேல்நிலைப் பள்ளி முதலிடத்தை பெற வேண்டும் என்பதால் என்னுடைய குறிக்கோள் என்று சொன்னார்கள். அதை ஒவ்வொருவரும் மனதில் எடுத்துக்கொண்டு நீங்கள் படித்தால் உங்களுக்கு நல்லது, உங்க வீட்டுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. இன்றைக்கு இருக்கிற அரசு எல்லா உதவிகளையும் செய்ய உங்களுக்கு தயாராக இருக்கிறது. எனவே நீங்கள் உங்களுடைய துறையை அனைத்து நிலையிலும் உயர்வடைய வேண்டும், படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த விழாவை நடத்துகின்ற இந்த இஸ்மான் அமைப்பு மிக சிறந்த அமைப்பு. அவர்களை நாம் பாராட்டுகிறோம். இந்த பள்ளிக்கு எல்லாம் உதவி பண்றதுங்கிறது எல்லாருக்கும் எல்லா மனசையும் வராது. எவ்வளவோ பணம் செலவு பண்ணுவாங்க, போவாங்க, வருவாங்க. ஆனால் இந்த கல்விக்கு செய்வது காலம் உள்ளவரை அவர்களுக்கு பெருமை சேர்க்கும். காலம் உள்ளவரை தொடர்ந்து இதை செய்ய வேண்டும். வருடாவருடம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அமைப்பை வாழ்த்தி இந்த பணி சிறக்க வேண்டும் என்று சொல்லி, அதை விட பள்ளி நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் வருகை தந்த பிறகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே முடிச்சிடறோம். முடிச்சு நல்லபடியா மாணவ செல்வங்கள் அவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்கிறீங்க. ஆசிரியர் பெருமக்கள் அவ்வளவு சிறப்பிலும் இந்த இஸ்மான் அமைப்பு எல்லா துறையிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்த்தி பரிசு பெற்ற அத்தனை மாணவ செல்வங்களையும் வாழ்த்தி
பாக்கி பரிசு பெறாதவர்கள் அடுத்த இருக்கும் சங்கரமந்தல் அரசியல் மேல்நிலைப் பள்ளியின் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பாக பரிசளிப்பு விழாவை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களின் இஸ்மான் குரூப் அவர்களுக்கு இந்த பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டு பரிசு வழங்க வருகை புரிந்திருக்கும் நமது இஸ்மான் குரூப்பின் எனது இனிய நண்பர் தலைவர் ரிஜாலி அவர்களே மற்றும் அண்ணன் ஜெயநிதின் அவர்களே, சபீர் அகமது அவர்களே, அஸ்ரஃப் அலி அவர்களே, நவாஜ் அவர்களே மற்றும் தாஜின் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்திலே நமது பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த பள்ளி மாணவர்கள் சிறப்பாக பயில வேண்டும், நீங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே நல்ல நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக எனது நண்பர் சிறப்பாக அறிவுரை கூறினார்கள். அதேபோல் நாங்கள் படிக்கும் காலத்திலே இதை மாதிரியான வசதிகள் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் உங்களுக்கு அரசும் சரி நாங்களும் சரி எல்லா வசதிகளும் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம், உங்கள் கவனத்தை கல்வியிலே செலுத்தி உங்களுடைய நல்ல வளர்ச்சியை நீங்கள் அடைய வேண்டும், நல்ல நிலையை நீங்கள் நிலம் உங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்றுதான் எங்களுக்கான கனவு. அதையெல்லாம் நீங்கள் நினைவாக்க வேண்டும். அதற்காக இன்றிடம் இந்த பள்ளிக்கு இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் உங்களுக்கெல்லாம் உதவி புரிய மிகவும் ஆவலோடு இருக்கிறார்கள். இது ஒரு தூண்டுதல் தான், உங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் நாங்கள் கொடுக்கிறோம். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்வில் எல்லா வளர்ச்சியையும் அடைய வேண்டும், நல்ல நிலையை அடைய வேண்டும். இந்த பள்ளியில் படித்த மாணவன் இன்று சிறந்த இடத்தில் இருக்கிறான் என்று நாங்கள் எல்லாம் அதை கூறிக்கொண்டு வெளியில் சொல்வதற்கு எங்கள் பெருமையாக இருக்கும். அதை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை இந்த இஸ்லாம் சமுதாயத்திற்கும் இஸ்மான் குரூப் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பரிசு பெறும் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அதில் வந்து பாத்ரூம் வசதி செஞ்சு கொடுத்தது நிசார் முன்னாள் மாணவர் ஏர்சன் குரூப்பில் இருக்கிற அந்த குரூப்பில் உள்ளவங்க 1,10,10,000 ரூபாவில் தான் இந்த பாத்ரூம் வசதி மாணவர்களுக்காக செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் மாணவர்கள் வந்து அதை இடையில கேள்விப்பட்டேன் நான், அந்த பைப்புக்கெல்லாம் உடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் லீவ் டயத்தில் சார் சொன்னாங்க. அது பிறகு நான் ஒரு 5,000 செலவு பண்ணி அதை வந்து புதுப்பிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் செஞ்சு கொடுத்துருக்கு. நீங்கள் தான் வந்து அதை பயன்படுத்துறீங்க. நீங்கள் அதை வந்து இது போல சரியாக இருந்தீங்கன்னாக்கா மற்ற